ஒருத்தர் வந்து அவர் நல்ல வாழ்க்கைக்கு முன்னேற காரண கர்த்தாவ மறந்துட்டு, அப்ப அந்த இடத்துல அவர் வளர்ச்சி போயிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு இங்க மனசுல வந்து, ச்சே நம்ம இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கோம். நம்ம அவன் வளர்த்தி விட்டோம். அவன் தொழில்ல அவன உயர்த்தி விட்டோம். இன்னைக்கு நம்மள பார்க்கலையே! நம்ம செஞ்ச என்ன கடவுள் பொய், சாமி பொய், கிரகம் பொய், நல்லவங்களுக்கு காலம் இல்ல. இந்த மாரி வார்த்தைகள்லாம் மக்கள் உபயோகிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு வினைகள் ஏத்துறார். அப்ப வினைகள் ஏத்துறப்ப, அவருக்கு இந்த வினைகள் மூலியமாக நல்ல நேரம் இருக்கிறப்ப நல்லா வளர்ந்துட்டு போவார். டக்குன்னு அவருக்கு இந்த சனீஸ்வர பகவான் வருவார் பாருங்க. கண்டை சனி, அஷ்டம சனி, 7 சனி திடீர்னு வரப்ப, கர்மவினையை தீக்குவர் தான் சனீஸ்வர பகவான். அந்த கர்மவினைக்கு தகுந்தாற் போல் இவர் செஞ்சதுக்கு, அப்ப அவருக்கு உடல்நல பாதிப்பை குடுத்துருவார் திடீர்னு. திடீர்னு ஒரு உடல்நல பாதிப்பை கொடுத்துருவார். ஒரு சுகரை வர வச்சிடறாரு. சுகரை வர வச்சு என்ன ஆகும்னா கால் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிக்கும். கால் எடுத்தோம்னா என்னடா நம்ம ஓடி ஆடி கார் ஓட்டிட்டு சுற்றிட்டு இருந்தோம், இன்னைக்கு காலே போயிடுச்சு அப்படின்னு மன உளைச்சல், அவனே ட்ரெஸ்ட் ஆகி மனசு அப்படியே வேதனையில் இருப்பான். அந்த மனவேதனையில் எத்தனையோ பேர் வந்து சரி இந்த வலி தாங்க முடியலப்பா, நம்ம உயிரை நம்மளே எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தூர்மரணம் மாதிரி அவங்க வந்து சூசைட் லைனுக்கெல்லாம் போகக்கூடிய மன அழுத்தத்தினால சில பேர் அந்த போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும்.